ஸோ நீங்கள் என்னைக்காச்சும் நினச்சிருக்கிறீங்களா, டாக்ஸிக் பீப்புளோட ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனாலும் முடியறதில்ல. இன்ஸ்டெட் ஆஃப் அவங்களோட ரிலேஷன்ஷிப் எண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட தான் மீண்டும் அட்ராக்ட் ஆகி மீண்டும் அவங்ககிட்டயே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வந்துட்டு ஒரு வித பயத்தினால நம்ம அப்படி பண்ணலாம். மேபி அவங்களோட இல்லாட்டி அவங்களோட பாஸ்ட் வவுன்ஸ், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹர்ட், இதெல்லாமே உங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கிறதுனாலையும் நீங்கள் மீண்டும் அவங்ககிட்டயே நோக்கி போகிறதுனாலையும் இது ஒரு சேம் பிஹேவியர் பேட்டர்னாக மாறிடுது. ஸோ இதில் தப்பிக்கணும், ஸோ இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரணும், இல்லை அவங்கள மாற்றணும் அப்படிங்கிறது முதல்ல எல்லாத்தையும் நிறுத்திட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சேஃபாங்கிறது முதல் செக் பண்ணிக்கோங்க. சேஃபாக ஆகிறதுக்கு உங்களோட இன்னர் பீஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்னர் பீஸ் கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ, யாரோட கன்சல்ட்டிங் தேவையோ, இல்லோட ஒரு சேஃபான பர்சன்ஸ்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு திறந்து எல்லாமே சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்னர் பீஸ் ஃபஸ்ட்டு சேவ் ஆயிரும். ஸோ இதுதான் உங்களோட டிசர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரதுக்கு ரொம்பவே முக்கியம்.